வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது சுவடுகள் பகுதியில் ஏறத்தாழ 89வது பகுதியோடு நிறுத்திவிட்டேன். ஓராண்டு காலம் இந்த தொடரில் பேச முடியவில்லை. இப்போது திரும்பவும் 90வது பகுதியில் தொடங்க இருக்கின்றேன். அன்றைக்கு கடந்த தொடரில் காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டு, அதே போல் ஒரு பக்கத்தில் ஜனதா கட்சி, ஒரு பக்கத்தில் காங்கிரஸில் சேர்ந்து இந்திரா தலைமையில் காங்கிரஸ் என்ற முறையில் செயல்பட்டு வந்தோம். இதனுடைய நினைவு ஏறத்தாழ அவசர காலத்துக்கு முன்பும் பின்பும் உள்ள செய்திகள் சொல்லிவிட்டேன். இந்தியாவில் 78, 79, அதாவது 1978, 79 கட்டங்களில் நாங்கள் வெளியேற்றப்படுகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் வருகின்றது. அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வருகிறது. எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது. 1977 அதிமுக அமைத்த பின்பு, தொடங்கிய பின்பு 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகின்றார். எம்ஜிஆர் முதலமைச்சர். இந்திரா காந்தியை ஆதரித்தார். ஒரு கட்டத்தில் இந்திரா காங்கிரஸை எதிர்த்த திமுக இந்திரா தலைமையில் உள்ள காங்கிரஸ் ஒரு கூட்டணி ஆகின்றது. அந்த நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் தனியாக இருந்தார். இந்திரா காங்கிரஸுக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஜனதா கட்சி ஆண்டது. ஜனதா கட்சி ஆளும் பொழுது மொரார்ஜி தேசாய்க்கு எந்த ஒரு சிரமங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் நாம் அந்த மத்திய அரசோடு அரவணைத்து செல்ல வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்தார். அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூர் எலெக்ஷன் ஏற்கனவே சொன்னதான், தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் இந்திரா காந்தியை நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தலாம் என்ற ஒரு உறுதியை எம்ஜிஆர் கொடுத்தும் அதை நிறைவேற்ற முடியவில்லை. முதலமைச்சர் என்ற நிலையில் அந்த ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு தர வேண்டாம் என்று எம்ஜிஆரை இடம் சொன்னார் மொரார்ஜி தேசாய். எந்த திமுகவை இந்திரா காந்தி எதிர்த்தாரோ, எந்த இந்திரா காங்கிரஸை திமுக எதிர்த்ததோ அவர்களெல்லாம் இணைந்து தோழமையாகி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாண்டிச்சேரி உட்பட கிட்டத்தட்ட 38 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அதாவது சிவகாசியும் கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றது. அந்த சிவகாசி தொகுதி எனக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஒதுக்க தயாராக எம்ஜிஆர் இருந்தார். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பயம், 6 தொகுதிக்கு போகணுமே, வேலை பார்க்கணுமே, வெற்றி பெறணுமேங்கிறதுனால நான் நிற்க விருப்பப்படலை. சட்டமன்றத்தில் அன்றைக்கு கிடைத்தால் நல்லது என்று நினைத்தேன். இப்படியாக 78, 79 காலகட்டங்களில் அரசியல் நிலை தமிழ்நாட்டில் இப்படி இருந்தது. ஜனதா ஆட்சியும் படிப்படியாக தோல்வியை சந்தித்து கொண்டு ஆட்சியையும் இழந்தார்கள். ஏனால் அங்கே உள்ள தலைவர்கள் மத்தியில் போட்டிகளும் சண்டைகளும் ஏற்பட்டன. ஒரு பக்கம் மொரார்ஜி, ஒரு பக்கம் ஜெகஜீவன் ராம், ஒரு பக்கம் சரண் சிங். இதற்கு மத்தியில் ராஜநாராயணன் என்ற இந்திரா காந்தி எதிர்த்து போட்டியிட்ட எம்பியாகி அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருந்தார் மொரார்ஜி அரசாங்கத்தில். அவர் ஒரு பக்கத்தில் பலவிதமாக பேசி ஜனதா வீழ்ந்தது. ஜனதா வீழவும் ஜனசங்கை சேர்ந்த வாஜ்பாயும் அத்வானியும் நாங்கள் உங்களோடு ஐக்கியமாக முடியாது, திரும்பவும் நாங்கள் ஜனசங்கத்தை உள்ள இருந்த இயக்கத்தை சீரமைத்து பாரதிய ஜனதா கட்சியாக அமைக்கப் போகின்றோம் என்று சொல்லிவிட்டார்கள். பழைய காங்கிரஸ் அப்படியே இருந்தது. பழைய காங்கிரஸில் இருந்த சிக்கந்தர் பக்த், ஒரு முஸ்லீம், பாரதிய ஜனதா கட்சியில் வாஜ்பாயுடன் இணைந்து கொண்டார். இப்படியாக இருக்கும் பொழுது பம்பாய் நகரில், அதாவது அன்றைக்கு ஜனசங்கா கட்சியாக இருந்தது, பாரதிய ஜனதா கட்சியாக துவக்கப்பட்டது. ஏனென்றால் அன்றைக்கு ஒரு முஸ்லீம் நீதிபதி சாக்லா, அவர் ஒரு முஸ்லீம் நீதிபதி, அவர் துவங்கி வைக்க வேண்டும் என்று வாஜ்பாய் விரும்பினார். ஏனென்றால் அன்றைக்கு சஞ்சய் காந்தி அவசர நிலை காலத்தில் டெல்லியில் முஸ்லீம்கள் அதிகமாக வாழும் துர்க்மான் கேட் பகுதியில் உள்ள வீடுகளை எல்லாம் இடித்து விட்டார். அது மட்டுமல்ல, முஸ்லீம் மக்கள் மத்தியில் குடும்ப கட்டுப்பாடு, எல்லாரையும் குடும்ப கட்டுப்பாடு செய்வது சஞ்சய் காந்தி ஒரு காரணமாக இருந்தார். டெல்லி இமாமே அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்தார்கள். இன்றைக்கு முஸ்லீம்கள்லாம் காங்கிரஸை ஆதரிக்கிறார்கள், அது வேறு விஷயம். அன்றைக்கு இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்திரா காந்தி எதிர்த்தார்கள் அவசர நிலை காலத்தில். இப்படியாக இருக்கின்றது. அது உடைய சூழலில் பாரதிய ஜனசங்கம் இருந்ததை பாரதிய ஜனதா கட்சியாக மும்பாயில் துவக்கும்போது ஒரு முஸ்லீம் நீதிபதியாக சாக்லா அதை துவக்கி வச்சார் அந்த கட்சியை. இன்னொன்று இந்த இடத்தில் நினைவுபடுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் முதல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி, அன்றைய ஜனசங்கத்தின் தலைவர் யார் தெரியுமா? ஜான், ஒரு கிறிஸ்தவர் தான். தமிழ்நாட்டினுடைய ஜனசங்கத்தின் கட்சியின் தலைவர், தமிழ்நாடு தலைவர் ஒரு ஜான். இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரே, அதுபோல் அன்றைக்கு அந்த மாநில கட்சி தலைவராக கிறிஸ்தவர் தான் இருந்தார். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி, இன்றைய பாரதிய ஜனதா கட்சியை துவக்கியவர் முஸ்லீம் நீதிபதி. இது பலருக்கு தெரியாது.
ஏதோ இந்துத்துவா இந்துத்துவா என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைகள் அன்றைக்கு இருந்தன. பம்பாயில் அந்த நிகழ்ச்சியில் வாஜ்பாய் பேசும்போது எல்லா மதத்தினரும் இணைத்து கொண்டு போகிறோம் என்று மேடையில் அத்வானியை வைத்து கொண்டு பேசினார். அவர் என்ன சொன்னார்? எங்களுக்கு மதங்கள் முக்கியமல்ல, இந்திய கலாச்சாரம் அதனுடைய பெருமைகள் காக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இந்து மதம் என்பது ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு வாழ்வியல் முறை, ஒரு கலாச்சாரத்தின் முறை. அதுக்கு ஒரு சேதாரம் வந்துவிடக்கூடாது என்பதை தான் நாங்கள் இந்து முறை என்பது ஒரு கலாச்சார முறை, அந்த நெறிமுறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என்று அந்த கூட்டத்தில் வாஜ்பாய் சொன்னார். அதற்கு பிறகு துவங்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி 2 எம்பிக்கள் தான் இருந்தார்கள். அதற்கு பிறகு 80க்கு பிறகு 2 எம்பிக்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு வாஜ்பாய் காலத்தில் ஏறத்தாழ ஒரு 5.5 ஆண்டுகள், இப்போது மோடி கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் மத்தியில் ஆளுகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது. இன்னொன்று சொல்ல வேண்டும், லாங்கஸ்ட் டென்யூர் ஆஃப் இந்தியன் ரூல் யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க? லாங்கஸ்ட் டென்யூரில் யார் பிரதம மந்திரியாக இருந்தாங்க? நேரு இருந்தார். இப்போ நேருவை விட அதிகமான காலங்கள் மோடி கடந்து விட்டார். இன்றைக்கி லாங்கஸ்ட் டென்யூர் பிரைம் மினிஸ்டர்னா மோடி தான். நீண்ட காலமாக இந்தியாவை ஒரு பிரதமராக தன்னுடைய பொறுப்பை கவனித்து பெறுவர் நரேந்திர மோடி தான். அதனால் பாஜகவில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். சிக்கந்தர் பக்த் அவரே 3வது 4வது தலைவராக இருந்தார். வாஜ்பாய்க்கு அடுத்து அத்வானிக்கு அடுத்து இருந்தார். மத்தியில் அமைச்சர். இப்படியெல்லாம் இருந்த கட்சி தான் அந்த கட்சி. இன்றைக்கு அதுக்கு மேலே ஒரு களங்கத்தை சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில், ராஜீவ் காந்தி காலத்தில், நரசிம்மராவ் காலத்தில் இந்து முஸ்லீம்கள் கலவரம் நடந்தன. அதே போல் ஹைதராபாத்தில் சார்மினாரை சுற்றி கலவரங்கள் நடந்தன. இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாவது கலவரங்கள், இந்து முஸ்லீம் கலவரங்கள் நடக்குதா? நடந்திருக்கா? இல்லையே. நீங்கள் பழைய பேப்பர்களெலாம் எடுத்து பாருங்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உத்தரப்பிரதேசில் பல கலவரங்கள் இருந்தது. அலகாபாத்தில், லக்னோவில், முசாஃபர்பூரில், மிர்சாப்பூரில் என்று பல கலவரங்கள் நடந்தன. அன்றைக்கு இந்திரா காந்தி காலமாக, ராஜீவ் காந்தி காலமாக நடந்தது. அதே மாதிரி ஹைதராபாத்தில் நடந்தது. இப்போது நீங்கள் பிரதமர் மோடியை ஒரு எதிரி, சிறுபான்மை சமுதாயத்தின், சிறுபான்மை மதத்தின் எதிரி என்கிறீர்கள். ஏதாவது இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டி விட்டாரா? முன்னாடி எத்தனை கலவரங்கள் நடந்தன என்று திரும்பி பார்க்க வேண்டும். இதெல்லாம் நீ வருகின்ற தொடரில் சொல்ல இருக்கின்றேன், பேச இருக்கின்றேன். தொடருங்கள். அடுத்து 91வது தொடரிலிருந்து ஏறத்தாழ அந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு வருவேன். தொடருங்கள். இந்த சுவடில் பல விஷயங்கள் சொல்ல இருக்கின்றேன். எதிர்காலத்தில் என்ன நடந்தது, எப்படி இருந்தது. இன்றைக்கு பலருக்கு அரசியல் தெரியவில்லை, பழைய வரலாறு தேவையில்லை என்கிறார்கள். நாங்கள் ஜென்சி சமுதாயம் என்கிறார்கள். எங்களுக்கு பழையன தேவையில்லை, இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது தான் நாங்கள் பேசுவோம் என்கிறார்கள். அது தப்பு. நாளைக்கு நீங்களும் வரலாறு தான் ஆக போகிறீங்க. ஜென்சியும் உங்களுக்கு மேலே ஒரு இளைஞர்கள் வருவாங்க. அது எங்கள் தேவையில். வரலாறு என்பது நம்முடைய வாழ்வியல் முறையில் என்ன நடந்தது, என்ன தவறுகள் நடந்தது, என்ன சாதனைகள் பண்ணோம், அதிலிருந்து இந்த காலத்துக்கான சூழ்நிலையில் எப்படி நம்ம வகுத்து கொள்ளலாம் என்பது சொல்வதுதான் வரலாறு. வரலாறை ஒரேடியாக ஒதுக்கிட முடியாது. வரலாறும் புவியியலும் ஒன்றிணைந்தவை. அப்படித்தான் பார்க்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கு டெல்லியில் போராடினார்கள் ஜென்சி. இன்னைக்கு இருக்கிறதா நாங்கள் பார்ப்போம். பல இதங்கள் தேவையில்லைங்கிறது பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். எல்லாருக்கும் வரலாறு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வரலாறு பாடம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? ஹிஸ்டியோகிராஃபியில் என்ன சொல்லியிருக்காங்க? ஹிஸ்டியோகிராஃபி இஸ் எ ரிவார்டட் கிஃப்ட் ஃபார் எவ்வரி பெர்சன். அந்த மண்ணுக்கான பெருமையை சொல்கின்ற ஒரு தளம். அந்த தளத்தை யாரும் அழிக்க முடியாது. அது தேவை, அவசியம் தேவை. இப்போ கல்லூரியில் படிக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி என்னையா படிக்கிற? இங்கிலீஷ் லிட்ரேச்சரா? இங்கிலீஷில் என்னையா இருக்கு? ஏதாவது சயின்ஸ் படி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படியான்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி என்ன சொல்லணும்னா, உலகத்தை அறிய வேண்டும். அது ஒரு பாடம் தான். அப்படிப்பட்ட நூலையில் வரலாறு என்பது எழுதப்பட்டவை. அதை நாம் மனதில் வாங்கி, உள்வாங்கி அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு வழிமுறையாக அது இருக்கின்றது. அது ஒரு நமக்கான ஒரு கைடிங் பிரின்சிபிள்ஸ். எப்படி நெறிப்படுத்துறதோ அதுக்கு கைடிங் பிரின்சிபிள். அப்படித்தான் நடந்தவையிலையும் நடக்க போகிறவையிலையும் ரெண்டையும் ஒரே அளவுகளோடு பார்க்க வேண்டும். சரி, இன்றைக்கி நேற்று இது நடந்தது, இனிமேல் இது நடக்க போகுது. சரி, அப்படி நடந்தால் நம்ம என்ன செய்யலாம்? அந்த காலத்தில் அப்படி நடந்தது, அதற்கான ஒரு சூழல் தோல்விகளாக இருந்திருக்கும். அந்த தோல்விகளை நம்ம சீர்திருத்திக்கலாம் எதிர்காலத்துக்கு. அப்படித்தான் இந்த வரலாறை பார்க்க வேண்டும் இல்லையா? இந்திய வரலாறு நீங்கள் கவனிக்கணும். உலகத்தில் உலக வரலாறு எடுக்கும்போது இந்திய வரலாறு
பிரிட்டிஷ் வரலாறு, யூரோப்பாவில் கூட நீங்கள் கிரேக்கம், இத்தாலி வரலாறு, இந்த 4 வரலாறு தான். மற்றவர்களுக்கு வரலாறு கிடையாது. அது ரிச்சஸ்ட் ஹிஸ்ட்ரி தான் நமக்கு தான். இங்கிலாண்டில் நீங்கள் என்னென்னா, பிரிட்டனில் பார்த்தான்னா அங்கே இருக்க வெள்ளையர்கள் தான் ஆண்டாங்க. இத்தாலியில் அப்படி தான் இருந்தாங்க. ஏதன்ஸ்லேயும் கிரேக்கத்தில் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து இஸ்லாமியர் வந்தார்கள், வெள்ளையர்கள் கிழக்கிந்திய கம்பெனி நடத்த வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர் வந்தார்கள், எல்லாரும் உள்ளே வந்தாங்க. இங்கே இருந்த இனம் மீறி அவங்க ஆட்சி செஞ்சாங்க. வேறு நாட்டில் அப்படி ஆட்சி செய்யலை. எங்கே இங்கிலாந்தில் வந்து வெளியேருந்து போய் போலந்தில் இருந்தோ ஸ்பெயினில் இருந்தோ போய் இங்கிலாண்டை ஆட்சி பண்ணலை. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் வெளியே இருந்து வந்தவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. நம்ம அவங்க கீழே ஒரு குடிமக்களாக இருந்தோம். இப்போ சுதந்திரம் பெற்றோம். இதெல்லாம் பார்க்கணும். நமக்கான ஒரு வித்தியாசமான ஒரு வரலாறு போக்கு பின்னணி நமக்கு இருக்கின்றது என்பதை பார்ப்போம். அந்த வகையில் வரலாற்றோடு என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்வதுதான் இந்த சுவடுகள். அடுத்த தொடரில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.